ஒரு நாள் நல்ல மழையில போயிட்டு இருக்கும்போது தள்ளு வண்டியில நல்லா லைட்டிங்லாம் போட்டு ஒரு கடையை பார்த்தேன். இது என்னடா நம்ம ஏரியால புதுசா ஒரு கடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட். இந்த தள்ளு வண்டியில சிக்கன் 65ல ஆரம்பிச்சு சில்லி சிக்கன், சில்லி பீஃப், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இப்படின்னு இந்த பெரிய ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடக்கூடிய எல்லா ஐட்டமும் இந்த சின்ன கடையில வச்சிருந்தாங்க. இந்த கடையை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து நடத்துறதுனால ஃபுட்டுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி அழகா கொண்டு வந்து ரோட் சைட்ல இந்த ஒரு சின்ன கடையில் வச்சு குவாலிட்டியா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை ஃபேமிலியில என் பொண்ணை மட்டும் கூட கூப்பிட்டு வந்தனால நாங்க சும்மா இருப்போமா, நாங்க வந்து ஒரு ஆர்டர் போட்டோம். அவர் இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசியா நம்மளுக்கு அந்த கடாயில நல்லா புகை வர டோஸ்ட் பண்ணாரு. நாங்க எப்பவுமே அஜினோமோட்டோ சாப்பிட மாட்டோம், அதனால அஜினோமோட்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த மழையை ரசிக்கிட்டே அப்படியே வெளியே பாக்குறப்ப நாங்க மட்டும் இங்க கஸ்டமரா வரல. எதிர்க்க பாத்தீங்கன்னா கார்ல நிறைய பேர் கஸ்டமரா உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது கார் ஆப்போசிட் ரோட்ல நிறுத்திட்டு இங்க இந்த பிளேட்ல வாங்கிட்டு போய் கார்ல உட்காந்து சாப்பிடுற கஸ்டமர்ஸையும் நான் பார்த்தேன். நம்ம மக்கள் பெரிய கடைகளுக்கு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன வளர்ந்து வர ஃபேமிலிஸ்க்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட வாங்கின இந்த ஃபுட்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பீஃபும் அந்த ரைஸையும் கையில வச்சு நசுக்கிறப்போ அப்படியே ரெண்டா பிரியுது. அந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்த ஒரு ஐட்டத்தை இவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா எனக்கும் சரி, என் ஒய்ஃப்க்கும் சரி, என் பசங்களுக்கும் சரி இந்த ஃபுட் சூப்பரா இருந்தது. நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இது ஐனாவரத்துல இருந்து பெரம்பூர் போற வழியே லொகேட் ஆயிருக்கு. நான் லொகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க.